படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம். மிடில் கிளாஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி மேன் என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவரோட பெயின் வந்து இருக்கும், அவருக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அது பசங்களுக்காக அப்படி இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு ஆள், அவருக்கு அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்றதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கடன் பிரச்சனைலாம் இருக்குது. அந்த சமயத்தில் வந்து ஒரு லாட்ரி சீட்டு மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து வருது. அதை அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணாங்களா அப்படின்றதா கதைக்களமாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குமா, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப நல்ல படமாக இருக்குது. பெரிய அளவில் இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு சீனும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது, நம்ம வாழ்வியலோட கனெக்ட் ஆகுது. விஜயலட்சுமி மாதிரி ஒரு நடிகைலாம் இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்க்க வேண்டிய படமாக பார்க்குறேன். மியூசிக் யாருன்னு தெரியலம்மா, ஆனால் மியூசிக் நல்லா இருந்தது, அது நல்லா போட்டிருக்காங்க அப்படின்றதும் நல்லா இருந்தது. அதாவது ஒரு விஜய் சார் ஆகட்டும், ஒரு அஜித் சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், எல்லாருமே சின்ன சின்ன படங்கள்லேருந்து வந்தவங்க. கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே சின்ன சின்ன படங்களில் வந்திருக்கவங்க தான். ஏன்னா சின்ன படங்களில் இருந்தால் பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய டைரக்டர் எல்லாருமே உருவாவாங்க. முனிஷ்காந்த் ஹீரோவா நடித்த இந்த படத்தை நாம் போய் பார்க்கணுமா இப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த கதைக்கு முனிஷ்காந்தை தவிர வேறு யாருமே ஆப்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்துக்குன்னு ஒரு சின்ன பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க, இதுக்குள்ளே தான் படம் எடுக்கணும் அப்படின்னு. அந்த கதையில் அந்த பட்ஜெட்டில் நல்ல நடிக்கிற ஹீரோ